காவலை பத்தி பேசினா புறம் இல்லை, என்னட்டு மன்னர் மாரை பத்தி பேசினா புறம் இல்லை, சமூகத்துல அந்த சாதாரண மக்களா இல்லாம நல்ல பிரபலியமாக்கிறாங்களை பத்தி பேசினா புறம் இல்லை. எது புறம் தெரியுமா? இந்த பக்கத்துல உள்ளது அப்படி இப்படி பேசினதான் புறம். உண்மையை சொல்ல போனா இதை விட அதுதான் பாதிப்பு கூட. ஏன் ஒரு ஆட்சியாளர் நம்பிக்கை இழந்துட்டாங்கன்னா மறுபடியும் என்னது முடிஞ்சிடும். அப்ப இந்த மாதிரி அவதூறுகள் வந்து இயல்பா இந்த புறம் பேசுற சர்வதேச பிரச்சனைக்கு பேசுது. நான் சொன்ன மாதிரி இந்த சம்பந்தம் இல்லாத இந்த சார் இப்ப பேத்துட்டு இந்த பேத்துட்டு அரசியல் ஒரு நிலவரம் உண்டு, அதை பத்தி ஏதாவது பேசுறது. இவர் அவரை பேப்பர் படிச்சது பேசுறது, இவர் பேசுறது முஸ்லிம் பாரத் மீது 5 அவதூறு சொல்றது, அவன் ஜெயலாப்தீன் அலிபுத்தூர் 5 அவதூறு சொல்றது. இவர் படித்தது உண்டு அவதூறு 4-5. இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன், 40% பொருளாதாரத்தை அவன் எடுத்துட்டு போயிட்டான்னு சரியா நம்பிக்கையான தகவல் இருக்குமே, நாட்டையே கூட அடிச்சாடாமே அப்படி என்ன அவதூறு தான். அந்த அந்த கூட சொல்றோமா இல்லையா, நீ வந்து உனக்கு ஒரு ஆள் சொல்றாரு 400 ரூபாய் கடன் கொடுக்க வைக்கிறேன், நீங்க 4 லட்சம் கொடுக்க வைக்கிறானே எவ்வளவு பாதிப்பாயிடுது, 4 லட்சம் கொடுக்க வைக்கிறா சரியான எனக்கு பாதிப்பாயிடுது. அப்போ ஒரு அரசனை சொல்ல கூட இவ்வளவு எடுத்துக்கிறான் என்றத ஒரு பிரயோஜனத்துக்கு சமூகத்துக்கு சொல்றதுக்கு பேசினா பரவாயில்ல. இதெல்லாம் நான் என்ன சொல்றேன்டா, உண்டோ புறத்தையும் தப்புவாங்க, அவதூறுலையும் தப்பினா புறம், புறத்தையும் தப்பினா வீண் விலை, இந்த மாதிரி வீணான கதைக்குள்ள வந்து மிஞ்சி கொஞ்சம் பேசுறாரு. அதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நரகத்துல முகம் குப்பரின் சமுதாயத்தில் கூட வீழ்த்தப்படுவதெல்லாம் இதால தாங்க, நாக்காலதான் சொன்னாங்க. ஏன்னா இதுக்கு நம்ம நம்ம இதை எடுத்தா வேற வேலையெல்லாம் அப்படியே பேசிக்க நிற்கிறோம். இது அந்த அளவுக்கு நம்மளோட பேச்சு என்னது கொஞ்சம் கூடுதலாக இந்த நாக்கால பேசுற இந்த வார்த்தை வசனங்கள் எல்லாம் எதை பத்தி பேசுறோம்ன்ற கவனம் இல்லாம நம்ம கூட பேசுறோம். பொதுவா எந்த இடத்துல இருந்தாலும் தான் அது நம்ம வந்து பிளேன் ஒட்டில எங்கிட்ட இப்படிதான் பேசணும்னு சொல்லி. அது பாருங்க சூரா காஃப்ல அல்லாஹ் தஆலா சொல்றான், மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத். எந்த வார்த்தையை யார் உச்சரித்தாலும் அவரிடத்தில் ரகீப் அதீத் இருக்கிறார். எந்த வார்த்தையை உச்சரித்தாலும் ரகீபுன் அதீத் இருக்கிறார் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை உச்சரித்தாலும் சரி அது இருக்கிறார். வஜாஅத் சக்ரத்துல் மௌத் பில் ஹக்கி ذلك ما كنت منه تحيد. மரணம் சம்பந்தமான ஒரு செய்தி போகுது. அப்ப என்னடா ஒவ்வொரு வார்த்தையும் ரெக்கார்ட் பண்ணப்படுதுன்னா, உதாரணத்துக்கு இந்த கேமரா ஆன்லைன் ஏன்னா கொஞ்சம் கவனமா பேசுறேன்னா இது ரெக்கார்ட் ஆகுது, பழகிட்டானே ரெக்கார்ட் ஆகிற சுட்டி தான் நம்ம வளமையானதை விட ஒரு உச்ச கவனம் எடுக்கிறோம். இந்த கேமரா இல்லாம இதே பயன்படாத இன்னும் கொஞ்சம் கூடுதலா என்ன செய்யும், அது மனிதன இயல்புல உள்ளது. அப்ப அல்லாஹ் தான் சொல்றேன் எல்லாம் ரெக்கார்ட் ஆகுதுன்றான். அல்லாஹ் தாலா சொல்றான் எல்லாமே ரெக்கார்ட் ஆகுது, சரியா பேசுங்க. ஆனா அந்த ரெக்கார்டிங் பத்தி நம்மளுக்கு என்னது கவலை இல்லை. காரணம் இது நாளைக்கு இஷ்யூ ஆயிடும். அது 60 வருஷத்துக்கு புறான இஷ்யூ ஆறு, அது இஷ்யூ ஆகிறது ஒரு 60 வருஷத்துக்கு புறம் அது எப்ப இஷ்யூ ஆகி யாரு பார்த்து அப்படி என்ற உணர்வே இருக்கிறேன் எனக்கு. அப்ப என்னன்னா கேமராவுக்கு முன்னுக்கால வச்சோடனே நம்ம கவனமா பேசுறதுக்கும் வீடியோ இல்லைன்னா கவனமா பேசுறதுக்கும் இல்லாத நேரத்தில் ரெக்கார்டிங் இல்லைடா என்னது கண்ண மாதிரி பேசுறதுக்கு பிழை இல்லை. ரெக்கார்டு ஒரு மனிதன் வந்து ஒவ்வொரு இடத்துல ஒரு மெத்தட் பேசுறதுக்கு. ஆனா இதுல நான் ஏன் கவனமா இருக்கிறோம்னா இதுல சும்மா பேச வேணாம் இல்ல, பதிவு நடக்குது, எதுவும் எழுதப்படுது அப்படி என்றது என்னது கிராமன் காத்திபினால சங்கையான எழுத்தாளர்கள் அல்லாஹ் தஆலா அவங்க சொல்றான். சங்கையான எழுத்தாளர்கள் அவர்கள் எதையும் விட்டு விட மாட்டார்கள், எந்த வார்த்தையும் எழுதுவார்கள் அப்படின்னு வருது. இப்ப இதுல வந்து ஒரு விஷயம் சொல்லிக்கிறோம், ரகீபுன் அதீத். ரகீப வலதுல போட்டு அதீத இடல போட்டாங்க. தோல்ல உட்கார்ந்துட்டீங்கன்னு வேற சொல்லி வச்சுக்கிறான். இந்த தோல்ல உட்கார்ந்துட்டீங்க அப்படி எல்லாம் ஒன்று விளையாண்டா இந்த தோல்ல உட்கார்ந்துட்டீங்கன்னு ஹதீஸ்லயும் இல்ல. ரகீபுன் அதீத் அனில் யமீனி வானி ஷிமாலி கைத் என்றாலா, வலதிலும் இடதிலும் உட்கார்ந்திருப்பார்கள் அப்படின்னு. வலதுல இடதுலன்னா இங்க தானா, வலதுல அவ இங்க வச்சுக்கிறது இங்க உட்கார்ந்துருப்பாங்கன்னு சொல்லி தோல்னு எங்கேயும் வரல. குர்ஆன்ல ஹதீஸ்ல தோல்னு வரல. அது நம்ம இப்படி இதுக்குள்ள உட்கார்ந்துட்டீங்கிற மாதிரி அப்படியே சின்னது அப்படித்தான் அந்த கொள்கையை கொண்டு வந்துக்கிறான். இங்க ரகீப் இங்க அதீத். கேள்வி ஏக வாரத்துல முன்கர் நக்கீர், முன்கரும் நக்கீர் சரியா என்றா அதை நாங்க எப்படி விளங்கணும்னா அது வந்து ரெண்டு மலக்குமார்களுக்கு சிவத்தாத்தா அல்லாஹ் தான சொல்றான் பண்பா. ரகீப் அதீதர ரெண்டு மலக்குகள், ரகீபுன் வ அதீதுன்னு சொன்னாதான் ரெண்டு பேர். இப்ப என்ன மேலும் ரகீபும் அதீதும் அப்படின்னு சொல்லணும். அல்லாஹ் என்ன சொல்றான் ரகீபுன் அதீத், ரகீப் அதீத் என்பவர்கள் அவ்வளவுதான். இங்கல உள்ளவர் ரகீப் அதீத் தான், இங்கல உள்ளவர் ரகீப் அதீத் தான், ரெண்டு பேர் ரகீபுன் அதீத் தான். ஆனா நம்ம இங்கல ரகீப் இங்கல அதீத் அப்படி என்ன செஞ்சுக்கிறோம். ரகீபண்டா கண்காணிக்க கூடியவர் அர்த்தம். ரகீபண்டா இவர் மட்டும் கண்காணிப்பார், இவர் கண்காணிக்க மாட்டாங்க. அப்ப ரகீபண்டா கண்காணிக்க கூடியவர் அர்த்தம், ரகீபுன் அதீத். அது போல மலக்குல் மௌத்துன்னா ஒரு ஆண்டு வழக்கு அப்படி இல்லை. மலக்குல் மௌத்துன்னு மௌத்துக்குரிய மலக்கு, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர். மலக்குல் மௌத் இல்லதி முக்கிய வைக்கும் என்றான். உங்களுக்கு பொறுப்பு சாட்டப்பட்ட மலக்கு உங்களோட உயிரை கைப்பற்றுகின்ற பொழுது குர்ஆன்ல சொல்றாங்க.
உங்களுக்கு பொறுப்பு சாட்டப்பட்ட மலக்கு உயிரை அல்லாஹு தாலாவுக்கு சொல்லுவாங்க தெரியுமா, அல்லாவுக்கு ஆற்றல் அளிக்குதான் ஒரு மலக்கு எல்லா இடத்துக்கும் அனுப்புறதுக்கு ஆற்றல் இருக்குது. ஆனால் அல்லாஹ் ஆற்றல் சமனா பேசுற ஒரு ஆள் ஒரே டைம்ல எல்லா இடத்துக்கும் போறோம். மலக்கு வந்து இந்த டைம்ல ஒரு ஆள் இருப்பாரு, அங்க ஒரு ஆள் இருப்பாரு. இந்த மாதிரி இதுலதான் நம்ம என்ன பேருன்னு சொல்ற மலக்கு மொத்துக்கு இஸ்ராயில். இஸ்ராயில் எல்லாரும் இஸ்ராயில்டா யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அல்லது இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சொல்றது இஸ்ராயில். இஸ்ராயில்னு சொல்லுவாங்க. ஐன்ஸா இஸ்ராயில்னு சொல்லி அதை நம்ம தமிழ்ல இஸ்ராயில் இஸ்ராயில்னு சொல்லிட்டு பழகிட்டோம். அப்படின்னு ஒரு பேர் சொல்லுவாரு ஒரு தஃப்சீர்கள்ல வரதாங்க. நான் மார்க்க ரீதியான குர்ஆன்லயோ ஹதீஸ்லயோ அல்ல நபி தோழர் சொன்னா யார் எந்த இமாம்களுக்கு பேர் சொன்னதோ அப்படி ஒரு எந்த ஒரு ஆதாரமுமே அதுக்கு இல்லை. மலக்குமாரை பத்தியே நிறைய தவறான செய்திகள் என்கிட்ட இருக்குதான்னு நான் நீங்க சொல்றேன். அவருக்கு யாருக்கு இந்த மாலிக் நரகத்துடைய பொறுப்பாளர் அவருக்கு காது கேட்கான்னு சொல்லுவாங்க. ஏன் அது காது கேட்காதுன்னா நரகத்துடைய அந்த வேதனையுடைய உச்சகட்டம் அவருக்கு விளங்கினா அவரு கூட தாங்க மாட்டார். ஆனா குர்ஆன் அல்லாஹ் தஆலா சொல்ற யா மாலிக், சரியா மாலிக்கே அவங்க கேட்கறாங்க அல்லாஹ்ட்ட துஆ கேளுங்க, இந்த தீர்ப்பு கொண்டு தீர்வு வரதுக்கு நரகத்திலேயே இப்படி இருக்கிறோம் இறைவன் என்னது துஆ கேளு. அவர் பதிலும் சொல்றாரு வருது. காது கேட்காம எப்படி பதில் சொன்னாரு குர்ஆன்லயே வருது. அவர் பதிலும் சொல்றாரு வருது. அப்போ மலக்கு இவங்க வர்ற வேதனையை மலக்குமார் கேட்க மாட்டாங்கன்றது அவரு காது கேட்காதுன்னு சொல்லி அதே போல இந்த மாதிரி 2-3 விஷயம். ஆனா ஒரே ஒரு செய்தி மட்டும் வருது, மாலிக் வந்து சிரிக்கல. அவர் வந்து சிரிக்க அவர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க அவர் வந்து அந்த அடக்கம் எப்பொழுதுமே சிரித்ததில்லை. நரகத்துடைய அந்த அந்த அதுதான் வருது. அவர் சிரிக்கல என்ற செய்தி மட்டும் வருது ஒழிய அவரோட வேதனையை கண்டு அதனால சிரிக்காம இருந்திக்கலாம். காது கேட்கல அப்படி ஒரு இது சொல்லுவாங்க. இந்த மாதிரி பலவிதமான பொருத்தங்கள் இதுல ஒரு பிம்பர்ல பயான் பண்றாரு அப்படின்னு சொன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்தோடு எப்படின்னா கற்பனை வரும். ஆனா ஆய்வு செஞ்சு கொடுத்து சொல்லணும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்துக்கு வரமாட்டார். ஏன்னா அவர் வஹீக்கு பொறுப்பான மலக்கு, வஹீக்கு பொறுப்பான மலக்கு. அதோட என்ன செய்தாரு அவர் வரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப ஒரு சவர் போய் கேட்கிறாரு என்னது அல்லாஹ் தஆலா இந்த இன்னான் ஜன்னா ஃபீ லைலத்துல் கத்ர்ல என்ன தனஸ்ஸலுல் மலாயிகத்து வர் ரூஹ் என்று வருது. மலக்குமார்களும் ரூஹும் இறங்கி வருவார். ரூஹ்ன்றது ஜிப்ரீல் அதுக்கு இன்னொரு பேர். ரூஹும் இறங்கி வருவார். அப்ப அது பெரிய கேள்வி தானே. அவர் என்ன சொல்றாரு தெரியுமா, அது ஒபிஷியல் இல்லை அன்ஒபிஷியலா. சரியா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அன்ஒபிஷியலா வாரதான் எது லைலத்துல் கத்ர்ல வாரதான். ஒபிஷியலா வாரதான் இந்த வஹீக்கு வாரது. அதுதான் நான் இல்லைன்னு சொன்னேன். இதை நேரத்தோட மிம்பர்ல சொல்லிக்கலாம் தானே. எப்படி அன்ஒபிஷியலா வருவார் ஒபிஷியலா வரமாட்டார்னு அது என்ன மாட்டிக்கணும்னு ஒபிஷியல் அன்ஒபிஷியல் பிரிச்சிருது. நிறைய மாட்டினா இதான் செய்யறது, ரெண்டா பிரிச்சு விட்டுருது. நீ பாருங்க எங்கேயாவது சிக்காயினா அது 2 வகைன்றது. நான் சொன்ன இதுக்கு அதுக்குள்ள போயிடும். சரியா இங்க நின்று ரெண்டா பிடிச்சிக்கிட்டு நின்றுறது நிறைய நீங்க வாங்கணும். அப்ப இது வந்து வழக்குமார்களை பத்தி ஒரு தவறான ஒரு எண்ணக்கரு எங்கள்கிட்ட இருக்கிறனால வந்த அம்சங்கள் தான் இதெல்லாம். அதெல்லாம் நம்ம நிறைய மாத்திக்கணும். அப்ப இங்க வந்து மா யல்ஃபிது மின் கௌலின் இல்லா லதைஹி ரகீபுன் அதீத், எந்த வார்த்தையை உச்சரித்தாலும் அவரிடத்தில் ரகீப் அதீத் இருக்கிறார். அப்படின்னா ஒரு ரகீப் அதீத் இல்லை, ஆயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான ரகீப் அதீத் இருக்கிறார். அதுதான் அதுல அர்த்தம். இத வந்து இந்த நம்மளோட சொந்த சிந்தனையை இது மாதிரியான விஷயங்கள்ல நம்மளுக்கு அறிவிட்டால் இந்த விஷயங்களை போறதால பிரச்சனை வரும். இதுல வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா, உங்க ஒரு மலக்கு தான் ஒரு ரக்கீப் அதீத் தான் சொல்றதுக்கு ஒரு வாதம் மிக்க அவன்கிட்ட. நான் மௌத்தாகினா ரக்கீப் அதீத் எங்க போவார், என்னடிக்கிற ரக்கீப் அதீத் அவனோட கேள்வி. நான் மௌத்தாகினா என்னட்ட இருக்கிற ரக்கீப் அதீத் எங்க போவாரு. இது தேவையான கேள்வி எங்களுக்கு. நாங்க ஆய்வு செய்வோம் என்ன தெரியுமா, ரக்கீப் அதீத் ஒரு ஆளா பலரா குர்ஆன் ஹதீஸ்ல வருது. அது நாங்க பதில் சொல்லுவோமே எங்களுக்கு. ரக்கீப் அதீத் எத்தனை உலகத்துல எத்தனை பேர் மனிதர் வருவான்னு அல்லாஹ்வுக்கு தெரியும். எத்தனை ரக்கீப் அதீத் தேவைன்னு அல்லாஹ்வுக்கு தெரியும். இவங்களையே பாஸ் அடுத்த பிள்ளைக்கு அப்படியே செட்டப் பண்ணிக்கணும் தான் அல்லாஹ் தஆலா. நான் மௌத்தாவல ரக்கீப் அதீத் முடி தாண்டை பிறக்கிற குழந்தைக்கு அந்த ரக்கீப் அதீத் போறான். அப்ப என்ன செய்யுது, அப்படி போய் சொல்லலாம் தானே. அப்ப இது நான் இன்றைக்கு மௌத்தாகினா அந்த ரக்கீப் அதீத் என்ன செய்யறாருன்னா இந்த நிமிஷம் பிறக்கிற குழந்தைக்கு என்ன செய்யறாரு, அவர் பொறுப்பா மாறுறாரு. அப்படி பதில் சொல்லலாம் தானே. ஆனா அப்படி கேள்வி கேட்டாலும் அது நம்மளோட கற்பனை, இப்படி பதில் சொன்னாலும் நம்மளோட கற்பனை. இந்த விஷயத்துல என்ன செய்யக்கூடாது, எங்களோட சொந்தமான சிந்தனைகள் எனக்கு அறிவுக்கு எட்டாத விஷயங்கள், நம்பிக்கைக்கு உட்பட்ட விஷயங்கள், நம்பிக்கைக்கு உட்பட்ட விஷயங்கள். இது இப்படி நம்புறது, இந்த மாதிரி சொன்ன விஷயம் சொல்றவரு நம்பிக்கைக்குரியவரா இல்லையான்னு மட்டும் ஆய்வு செய்யலாம். யாரு, ரசூலுல்லாஹ் நபி அவர்கள் இதை சொன்னார்கள், இது நம்பிக்கைக்குரியவரா இல்லையான்னு மட்டும் டிசைட் பண்ணலாம். அதனாலதான் நான் அவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் அல்லாஹ்வுடைய தூதர்னு சொல்லி. அப்ப இதுல எங்களோட தலைவு புறம், இந்த புறம் என்கின்ற அம்சத்தில் நாங்க என்ன கவனம் எடுக்கிறோம்னா, அடிக்கடி இன்றைக்கு நம்ம